ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிற அந்த வெள்ளை பணியாரமும் அதுக்கு தோதாக ஒரு காரசாரமான ஒரு பூண்டு சட்னியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி புளிப்பும் காரமும் நிறைஞ்சி சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா வெள்ளை பணியாரம் நம்ம ஷட்டிலாக இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி புளிப்பு காரமுமாக இருக்கிற இந்த சட்னி செம்ம காம்பினேஷன். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளார போகலாமா? இப்போ இதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இந்த மாதிரி பச்சரிசியை நீங்கள் தலை தட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் அளந்துட்டு அதுக்கு தான் மீதி அரிசியும் நான் கொட்டிட்டேன். நல்லா தலை தட்டி, கோபுரமாக எடுக்கக்கூடாது, தலை தட்டி இந்த கப்பை நீங்கள் அளந்துக்கோங்க. இதில் இப்போ கோபுரமாக கையில் உளுந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த ரேஷியோ தான். இதை எடுக்கிற விதம் தான். இதை நீங்கள் டபுளாக ஆக்கி கூட உங்களுக்கு அளவுகளுக்கு இதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை எல்லாமே நல்லா கழுவிட்டு இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு இது 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சட்னிக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த டைமில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு வானல் வச்சுக்கிட்டு அந்த வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் இதை வதக்கி செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் திருப்பி வதக்க போகிறதில்ல, அதனால் இதில் நல்லா வதங்கணும். இதுக்கு ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, 7 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி. அவ்வளோதான் இதுக்கான ரெசிபிக்கு, இந்த சட்னிக்கு நம்ம தேவையான பொருட்கள். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பூண்டை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா குழைய வதக்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த சட்னி. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம பெல் ஐக்கானை தட்டினா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரெசிபிலையும் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தேவையான 7 காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன். காரம் நல்லா இருந்தால் தான் அந்த பணியாரம் ஷட்டிலாக இருக்கிறதுக்கு இது தூக்கலாக நல்லா சூப்பராக காரமாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடுதலாவோ குறைச்சலாவோ இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ இதையும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வரணும். இது கூடவே நம்ம புளியையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் புளி சேர்க்கும் பொழுது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, கொஞ்சமாக புளியும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அரிசி 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஊறின அரிசியையும் உளுந்தையும் இப்போ தண்ணியை நீத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பணியாரம் ஊற்ற வரத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ சட்னி நான் அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சட்னியோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவுமே நல்ல மைய ஆப்ப மாவு மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அரைகிறதுக்கான கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணியை சேர்த்து நீங்கள் அரைக்கணும். அரைச்சிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து இப்போ மாவோட பதம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து ஊற்றுனா எண்ணெயில் ஊற்றும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். இதை விட கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு மாவு ஒழுங்காக வராது பணியாரம். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அப்படியே எண்ணெய் குடிச்சிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு சட்னிக்கு ஒரு தாளிப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்குமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆலக்கரண்டியில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். சட்னி ரெடி. இப்போ நம்ம பணியாரம் எப்படி சுடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் வானலில் வச்சுக்கோங்க. வானலில் இருக்கிற எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி குழிக்கரண்டியில்
கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றுங்க. உடனே அந்த கரண்டியை போட்டு எதுவுமே இது பண்ணாதீங்க. அதுவாக மேலே எழும்பி உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி விடணும். மேலே இருக்கிற மாவுமே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இல்லைனா உங்களுக்கு எல்லாமே திரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு அப்படியே பணியாரம் இதுவாகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று போட்டிங்கன்னா போய் ரெண்டும் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் நமக்கு சிரமமாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். ஆனால் டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சட்னியோடு சாப்பிடும்போது இந்த வெள்ளை பணியாரம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டிஃபனாக இதை கொடுக்கும் பொழுது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வேறு ரெசிப்பியில் சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ.